கூட்டத்தை கூட்டிடலானே. சரி தம்பி, நாங்கள் சத்தியம் பண்ண வந்திருக்கோம். அதுக்கான ஏற்பாடு கொஞ்சம் பண்ணுங்களேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்கே எதுக்கா கூட்டு வந்தீங்க? பணத்தை எப்படி அண்ணாச்சி எடுக்கலையோ அதே மாதிரி பிரசிடென்ட்டும் தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. 2 பேரும் சத்தியம் பண்ண போறாங்க. பிரச்சனை சுலபமா முடிஞ்சிடும். நம்ம ஊர் வழக்கப்படி சத்தியம் பண்ணால் சமாதானமாக போயிடணும். பிரச்சனையாக மேலே யாரும் வளரக்கூடாது. சரிதானப்பா? அண்ணாச்சி சரிதானே? நன்றி தாயே. ஐய, என்ன குட்டி இருக்கு தம்பி? அந்த மேல இருக்க துணியை கொஞ்சம் எடுங்க. என்னது இது? என்ன இது? கரும்பு கரும்பு இந்த கரும்பத்தையில யார் கூட கோயில வச்சது? என்னையா நடக்குதுங்க? இந்த கரும்பத்தை யார் இங்க வச்சது? கோயில்ல கூட இப்படி கோயில்ல போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இந்த ஊர் விளங்குமா? வந்த பிரச்சனையை விட இது பெரிய பிரச்சனை இருக்கு. ஏந்திரிங்க. ஐயோ, வச்சதை எடுக்க மறந்துட்டேனே. அதே அப்பா, இதே வேலையால இருந்திருப்பானு போல இருக்கு. பள்ளம் போல இருந்துகிட்டு பலான வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்கய்யா. ஏன்பா பூஜை பண்றேன்னு சொன்னது எல்லாம் இதுக்குதானா? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சத்தியமங்கள் தெரியாதுங்க. அது எப்படிப்பா? 24 மணி நேரம் கோயில்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? கோயில் வேலை எதுவுமே எங்களை பார்க்க வேண்டாம் சொல்லி நாங்களே பார்த்துக்கணும்னு சொன்னது இந்த கர்மத்தை பார்க்க தானாப்பா. நீங்க பூஜை பண்ண லட்சணம் போதியா, கிளம்புங்க. அவங்க பெட்டி படிக்கலாம் எடுத்து கொடுங்க. இனிமேல் கோயில்ல எந்த பொருளையும் தொடக்கூடாது. ஆமா சாமி சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. நீங்களுமா உங்களை எங்க கொண்டு போய் சத்தியம் பண்ண வைக்கன்னு தெரியலையே. முதல்ல வந்த வேலையை முடிங்கப்பா. இங்க சத்தியம் பண்ணா விளங்கிறியா? என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். வாங்க வா. இனி இவங்களை நம்பி பிரச்சனை கிடையாது, நம்மளே பாத்துப்போம். அது என்னன்னு நானும் பாத்துக்கிறேன். சத்தியம் வாங்குறாங்க சத்தியம். ஏன்பா இன்னும் எங்க நிக்கிறீங்க? அதான் சொல்லிட்டோம்ல, உங்க பொருள்லாம் எடுத்துட்டு புறப்படுங்க. போங்க போங்க. கடவுளே, இந்த மாதிரி பேர் வாங்கி வாழ்ந்து என்னடா பண்றது? உயிரோட இருந்து ஒவ்வொரு நாளையும் கடந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்டா, இந்த ஊர்ல எல்லாம் நம்மள கேவலமா நினைக்கிறாங்க. வீட்டுல அக்கா தங்கச்சி கூட பார்த்து பயப்படுறாங்க. இந்த ஊர்ல இனிமே இருக்க முடியாதுடா. எங்கேயாவது வெளியூர் போயிடலாம்டா. அப்படி போயிட்டா அங்க போய் எல்லாம் நிம்மதியா இருந்துட முடியுமா? அப்ப என்னடா பண்றது? பேசாம எல்லாம் செத்துருவோம்டா. செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? நாம என்னடா தப்பு செஞ்சோம்? இவ்வளவு நாள் கோயில்ல விசுவாசமா அந்த ஊர் மக்களுக்கு சேவை செஞ்சோம் பார், அதான்டா நாம செஞ்ச தப்பு. நாம தப்பு பண்ணலன்னு சொல்லும் போது ஊர்ல ஒருத்தம் கூட நம்பலல. கோயிலே கெதின்னு இருந்தமேடா, அந்த சாமி கூட காப்பாத்தலையடா. என்னடா பண்றது? இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம யாருங்கிறத காட்டுறோம்டா. பத்திரமா போயிட்டு வா. என்ன வரேன்பா. சரிம்மா.
அவன் கனவை ஏன் தலையில ஏத்திட்டானே? திறந்துருப்பா. கத்திய காணோம். ஹேண்ட்ஸ் அப். நீங்களா? ஆமா, இப்படிதான் டெய்லி வீட்டுக்குள்ள வருவீங்களா? இல்ல, தீவிரவாதிங்க பூந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். அது சரி. அவ்வளவு தூரம் பாஞ்சு பாஞ்சு பாத்தீங்களே, நான் இங்கதான் நின்னுட்டு இருந்தேன். அதை பாக்கல? நல்லா வருவீங்க. தேங்க்ஸ்ங்க. நீங்க எப்படி வேணா இருந்துக்குங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நீங்க என்ன உடனே லவ் பண்றீங்க, அவ்வளவுதான். ஏங்க, இது கனவு இல்லையே. ஹலோ, அதான் உங்க கனவை ஏன் மேல ஏத்திட்டீங்களே. இப்ப அதான் நீங்க பிரச்சனையே. என்னால இதெல்லாம் தாங்க முடியாது. உடனே லவ் பண்ணுங்க. ஏங்க, ஒரு தடவை கனவு வந்ததுக்கே உங்களால தாங்க முடியல. சின்ன வயசுல இருந்து நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். அதுக்கு சரிங்க சரிங்க, லவ் பண்றேங்க. இப்ப என்னங்க பண்றது? என்னடா கோபாலு? பிரசிடண்ட் அண்ணாச்சி கத்தியால குத்திட்டாரு. ரெண்டு குரூப்புக்கும் பயங்கர சண்டை நடக்குது. நான் சமாதானம் பண்ண போனேன், என் மண்டைய உடைச்சிட்டாங்க. அங்க ஊரே கொளுத்திடுவானுங்க போல. நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீங்க சீக்கிரம் போய் அவங்கள காப்பாத்துங்க. அல்லாத நேரம் பார்த்து செஞ்சுட்டு ஓட்டாடா. விடியத்துக்குள்ள அண்ணாச்சியா போடுடா. பிரசிடென்ட் கால் அவன் தலைய வைக்கிறடா. தூக்குறடா. எங்க போய் போறான்? என்ன சேட்டையா? சமூக பாண்டி, அண்ணாச்சி வெட்டுறதுக்கு பிரசிடென்ட் ஆளுங்க அருவாங்க கையுமா அலையறாங்க. நீ அண்ணாச்சியை கூப்பிட்டு ஸ்டேஷன் வந்துரு. நான் பிரசிடென்ட் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போயா. ஐயோ, என்ன போருக்கு போற மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. ரத்தம். ஏயா, என்ன ஆஸ்பத்திரிக்கு போகாம இங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? அவன் ஒளிஞ்சு நின்னு குத்திட்டு ஓடுவான், நான் ஆஸ்பத்திரியில போய் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பானா? தம்பி, கோவப்படாதீங்கப்பா. வாங்க, ரெண்டு பேரும் அப்படி போய் சிரிச்சு பேசி விளையாடுவோமா? இந்த நேரத்திலயா? தள்ளு. கையை காட்டு. இன்னைக்கு நடக்க போற சண்டையில உன் அப்பா செத்தாலும் பரவாயில்ல, உன் அம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த அண்ணாச்சிய மட்டும் ரத்த காவு வாங்காம விடக்கூடாது. அதுக்கேமா பச்சை பைய கையை கீறிக்கிட்டு? தம்பி, நீங்க நல்லவர் தானே, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நான் மட்டும் நல்லவனா இருந்து பணத்தையும் பறி கொடுத்துட்டு கத்தி குத்து வாங்குற அளவுக்கு நல்லவன் லேட்டையா? நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு. ஹலோ ஏட்டையா, அண்ணாச்சியை புடிச்சாச்சு. புடிச்சிட்டீங்களா? என் பாதுகாப்புல தான் இருக்காரு. உங்க கஸ்டடியில தான் இருக்காரா? ஆமா ஆமா. அப்பாடா, சரி சரி வச்சிருங்க, நான் வந்துடுறேன். சரி, நீங்க சீக்கிரம் வாங்க. என்ன மறைக்கிறாங்க? ஹலோ, ஓகே சார், ஓகே சார். 2 பஸ் நிறையா ஆம்ஸோட ரிசர்வ் போலீஸா சார்? சார், ஊர்ல கலவரமெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வேணாம் சார், வேணாம் சார்.
நம்ம ஊர்க்காரங்க சார், நம்ம சொன்னா கேட்டுக்கிருவாங்க சார். சார் நான் உடனே வரணுமா? வந்துக்கிட்டே இருக்கேன் சார். திரும்பினா வெட்டிடுவாங்க. ஜம்மா பாண்டி, அண்ணாச்சி எங்கப்பா? அங்க உட்காந்துருக்க. என்ன அடிச்சாங்களா இல்ல நாயகி கடிச்சு போடுச்சா? இப்ப இருக்காரு. யாரும் லைட் ஆன் பண்ணிடாதீங்க. சரி சரி. என்ன அண்ணாச்சி இப்படி பண்ணிட்டீங்க? பிரசிடென்ட் ஆஸ்பத்திரி கூட போகாம உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்காரு. அவன் இன்னும் சாகலையா? ஏன் அண்ணாச்சி ஆத்திரப்படுறீங்க? நான் பணத்தை திருடிட்டேன்னு என் கடையை எரிச்சு என் வாழ்வாதாரத்தை சிதைச்சிட்டான். அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. அண்ணாச்சி, உங்களை கைது பண்ணாதான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும். வாக்குமூலம் கொடுத்துருங்க, அதான் நல்லது. இளையகுமார் உள்பக்கமா தாப்பால போடு. கடைசியில் கேஸ் எழுத வச்சுட்டாங்களே. இந்தாங்க இளையகுமார், சாவியை பத்திரமா பீரோல வச்சு போட்டுங்க. ஏய் யாரா நீ? ஜம்மா பாண்டி யாருன்னு பாரு. எப்படி வந்தாங்க? லைட் பாரு. காத்தோட அண்ணே, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்ப பாருங்க. தம்பி, தேவையில்லாம இதுல நீங்க தலையிடாதீங்க. பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புங்க. அவர் போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காரு, பேசாம போங்க. நானும் அவனை வெட்டிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்கேன். கிளம்புங்க சொல்றேன்ல. கேட்டையா? விடுங்க கேட்டையா அவனை. உன் புள்ள குட்டி சொந்த பந்தம் எல்லாம் வெளில தானே இருக்கு, அங்க போய் பாத்துக்கிறேன். போங்க போங்க. என் புள்ள குட்டி மேல கைய வச்ச உன்னை கருவுறுத்துறேன்டா. சும்மா இருங்க. என்ன இப்படி பேசிட்டு போறாரு? இப்ப என்னையா பண்ணலாம்? நீங்க அண்ணாச்சியை பாத்துக்கோங்க, நான் ஊருக்குள்ள போறேன். கேட்டையா? அவனை விட மாட்டேன். கனவு பாண்டி, இந்த நேரத்துல எங்களை எங்க கூட்டிட்டு போற? அமைதியா வாங்க, எல்லாம் உங்க பாதுகாப்புக்கு தான். கொரட்டை விட்டுட்டு இருக்காரு. ஏட்டையா, ராத்திரி ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. ஊரையே பத்திரமா பாதுகாத்தாச்சு. 2 குரூப்பையும் இப்பதான் பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு. ஏன்பா 2 குரூப்பையும் ஒரே இடத்துல அடைச்சு வச்ச? அதான் நடுவில் தட்டி இருந்துச்சுல்ல. தட்டி இருந்துச்சா? ரொம்ப நல்லதுப்பா. சரி, நானும் இளையகுமார் ஸ்டேஷனை பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. எப்பா இந்த பொட்டி கடைக்காரனை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏட்டையா, ஊரே பாத்துக்கிறேன், இந்த ஆளை பாத்துக்க மாட்டேனா? போங்க. யாரும் எதிர்பார்க்கீங்க? எல்லாரும் போய் சொல்லுவோம். இதெல்லாம் தேசம்ல இருந்துட்டு என்னதான் பண்றாங்க? உங்க உசுரை காப்பாத்துறது என் கடமை. இதுக்கு எதுக்கு எல்லாம் கிளம்பி வந்து நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க. எல்லாம் போயிட்டு தான் வர்றோம். வீட்டுல ஒத்த பொருள் இல்ல, எல்லார் வீட்லயும் திருட்டு போயிடுச்சு. ராத்திரியில நாங்க பாட்டு வீட்டுல தங்கி இருப்போம். காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் அடைச்சு வச்சுங்க. காலையில வீட்டுல போய் பார்த்தா பணம், நகை, பொருள் எல்லாத்தையும் திருடிட்டாங்க. பிரசிடென்ட் கோவமா கிளம்பி வந்தாரு. பிரசிடென்ட் தான் ராத்திரியே ஆஸ்பத்திரி போயிட்டாரு. கோவமா கிளம்புனவர் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்காரு. வீட்ல இருக்க நகை நட்டு பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. சரி, எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. வாங்க வாங்க. எல்லா பொருளும் போச்சு சார். என் டிவி ஸ்பிட்டி கூட திருடிட்டு போயிட்டாங்க சார். அத கூடவா? ஆமா சார். ஆட்சி புக்கெல்லாம் இருக்கா? நீங்க சொல்லுங்க. சரி, நாளை கழிச்சு வாங்க, என்னன்னு பார்க்கலாம். சரிங்க சார். எல்லாம் காணாம போயிருக்கு. பீரோல வச்சிருந்த 10,000 பணத்தை காணுங்க. எழுதிட்டேமா, போங்க, கண்டிப்பா கிடைக்கும். அலைய வேண்டாம், போங்க. நீ என்னம்மா சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேனா? போ. சொல்றேன்ல, போ. நம்ம வீட்ல என்ன களவு போச்சு? இல்லையேட்டையா, பாதுகாப்பா இருக்கும்னு நான் தான் அக்காவையும் பள்ளிக்கூடம். போ,
நீ வரிசையில் நின்று கம்ப்ளைண்ட் எழுதி கொடு போ. ஏட்டே அந்த பேர் சம்மு பாண்டி ஏமா காணாம போன பொருள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சா ஐயா வணக்கம்யா. வணக்கம் சார். என்னையா இவ்வளோ கூட்டம்? சார் நேற்று ராத்திரி பிரசிடென்ட் பிரச்சனை மட்டும் இல்லை சார், ஊருக்குள்ள கலவை வேற போயிருக்கு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. என்னையா சொல்ற? யார் பண்ணது? அது யாருன்னு தெரியல சார், இனிமேல் தான் விசாரிக்கணும். சண்முக பாண்டி, நீ போய் அண்ணாச்சி கூட்டு வா. சரி சார். சார் நான் வேணா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு பிரஸ்ஸா வந்துடட்டா? போய் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு வா. அது வரைக்கும் ஜட்ஜ் வெயிட் பண்ணுவாரு. போயா செல்லதுரை, நீங்க எங்கே இருந்து திருட்டு கேஸ் அட்டன் பண்ணுங்க. வாயா. வாங்க அண்ணாச்சி வாங்க. அண்ணாச்சியை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கிற அளவுக்கு போயிருச்சே. யோ, ஒரே நல்ல ஊருக்குள்ள எப்படி இவ்வளவு திருட்டு நடந்துச்சு? இல்ல சார், விசாரிச்சிடுறோம். என்னமோ போங்க. யோ நிறுத்து, பின்னாடி வா. என்னப்பா இங்க என்ன பண்றீங்க? என்ன சார், என்ன விஷயம்? ஆமா, நேற்று ராத்திரி எங்க போயிருந்தீங்க? என்ன சார், ஊருக்குள்ள திருட்டு நடந்ததால எங்களை சந்தேகப்படுறீங்களா? நல்ல கோயில்ல இருந்தோம், இப்படி பாலாடைஞ்ச மண்டபத்துக்கு அமிச்சிட்டாங்க. இப்ப நீங்க ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறீங்களா? அதையும் பண்ணுங்க சார். யோ, அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுற? விடுங்க சார், நல்ல பசங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஏன்பா, திருடனை மட்டும் எங்கேயாவது பார்த்தா கொஞ்சம் தகவல் கொடுங்கப்பா. சரிப்பா. இந்த நேரத்தில் எங்களை எங்கேயா கூட்டிட்டு போற? அமைதியா வாங்க, எல்லாம் உங்க பாதுகாப்புக்கு தான். எல்லா பொருள் வைக்க முடியல, பாதி பொருள் அப்படியே இருக்கு. இது உங்களுக்கு, பாஸ்க்கு. சரி, 6 பேருக்கு. இந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாஸுக்கு. மறுபடியும் பாஸுக்கு. போர்பந்தல் கிராமத்தை சார்ந்தோர்களே, பேரன்பு மிக்க பெரியோர்களே, ஊருக்குள் திருட்டு பயம் அதிகமாக இருப்பதால் அவரவர் வீடுகளுக்கு பூட்டு போட்டுக் கொள்ளுங்கள். அவரவர் பொருள்களை அவரவர்களே பாதுகாத்துக் கொள்ளவும். மேக்சிமம் நாங்களும் ஹெல்ப் பண்ணுகிறோம். களவு போன பொருள்களை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பொருள்கள் இன்னும் 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்து. இது போர்பந்தல் காவல்துறை அறிவிப்பு. பேரன்பு மிக்க
சொன்ன இல்லை உன் லைஃப்பில் இந்த மாதிரி ஊரே பார்த்துருக்க மாட்டேன். ஆமாம், தாலி கட்டினிலேருந்து இந்த ஊரை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பார்க்க ஒரு இல்லை. கமான். மெதுவா. வாங்க 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 எப்படி இருக்கீங்க வாங்க. அத்தை? நல்லா இருக்க மாப்ள. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சோடனே கிளம்பிட்டீங்க? அன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது, அதான் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டோம். வாங்க மாமா எங்க? உட்காருங்க. மாமா குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க, காப்பி போட்டுறேன். என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க மாப்ள, வாமா. சொல்லியிருந்தா பஸ் ஸ்டாப்புக்கே வந்திருப்பேன்ல. இல்லை மாமா, பைக்லேயே வந்துட்டோம். ஓ, பைக்லையா? உட்காருங்க. பைக்கா எங்க வச்சீங்க? வெளியே வாசல. ஏன் மாமா? ஐயோ, இங்கே தான் வச்சு மாமா. என்ன மாலை மட்டும் கிடக்குது? தூக்கிட்டாங்க மாப்ள. என்ன மாமா, புது வண்டி நம்பர் கூட போடல. அதெல்லாம் அவங்க போட்டுக்குறாங்க. ஏன் மாப்ள நகையெல்லாம் போட்டு பொண்ணை கூட்டு வந்திருக்க? உங்களை எப்படி பாதுகாப்பா ஊருக்கு அனுப்ப போறேன்னு தெரியலையே. என்னங்க என்னாச்சு? பின்னாடி இறங்கிட்டாங்க. என்னமா சொல்ற? மாப்ள நகை அடிக்க வந்துட்டாங்க. நீ ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க முடியாது. வாங்க, எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷன் போயிரும். நீ யாரும் எழுமா, நீ செருப்ப போடுங்க. உண்டா? குடு. சீக்கிரம் வாங்க. ரெண்டு வீட்டில் தின்னா பரவாயில்ல, ஊர் ஃபுல்லாக திடீர்க்கானுங்க. இது என்னமோ பெரிய கூட்டமாக இருக்கும் போல இருக்க. என்ன கூட்டம்?
நான் ஏட்டையாவா எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் வீட்டில் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா அங்கே எவ்வளோ பெரிய ஆளுங்க. சே விடுங்க ஏட்டையா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் வாங்க. வா வா வா. நல்ல வேலை ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோம். காப்பாத்துங்க. யாரு? என்னாச்சு? சம்ம பண்ணி ஊருக்குள்ள 4-5 பேர் இவங்களை துரத்திட்டு வராங்கப்பா. இவங்களை பாதுகாப்பா சேர்த்து விட்டுறணும்ப்பா. சார் ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். சின்னச்சாமி உங்களை யார் விரட்டுறா? யாரையா கண்டது? அவன் மூஞ்சிய துணியை புத்திக்கிட்டு வந்துருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்க வந்துட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏட்டையா சைடுல நில்லுங்க. இளையகுமார் அப்படி போங்க. எஸ்ஐ சார் நீங்க எப்படி வாங்க. நாம தான் இவங்களை பத்திரமா கூட்டு போனோம். என்ன எல்லாரும் கையை பிடிங்க. கை குடியா பார்த்து போங்க. சீக்கிரம் கிளம்புங்கப்பா. இந்த நகையெல்லாம் பார்த்துக்கிட்டு உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. சீக்கிரம் போங்க. பஸ் வர்றோம். மரி மரி ரொம்ப பண்ணி அந்த பஸ்ஸை மரி. சீக்கிரம் ஓடுமா, சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். நம்ம ஊரை சிங்கப்பூர் வரைக்கும் கேவலப்படுத்தி போட்டாங்க. ஏறுங்க ஏறுங்க, இதுல ஏறி அப்படியே சிங்கப்பூருக்கு போயிருங்க. ஊர் முன்ன மாதிரி இல்ல மாப்ள, ரொம்ப மாறி போச்சு. இங்க இந்த ஊர் பக்கம் என் மணி போயிடுச்சு, என் ஜுவல்ஸ் போயிடுச்சு, என் பைக் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. மாலைய பொறியில தங்கமே வாடா என் செல்லம். ஆமா சிங்கப்பட்டி. ஹாய் வணக்கம் தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். வணக்கம். நம்ம ஏரியாவில் தண்ணி வரவே இல்லை. சரி 2 வாரம் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா என்கிட்ட சொன்னதெல்லாம் ஒரு நல்ல மனுவா எழுதி அதுல 500 பேர்ட்ட கையெழுத்து வாங்கி என்கிட்ட கொண்டாந்து கொடுங்க. நான் தாலுக்கா ஆபீஸ்ல கொடுக்குறேன். தாலுக்கா ஆபீஸ்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ் போகும். அங்க இருந்து செக்ரட்டரியேட் போகும். செக்ரட்டரியேட்ல இருந்து மந்திரிக்கு போனோம்னா அவங்க எல்லாம் உட்கார்ந்து படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டு திருப்பி செக்ரட்டரியேட் அனுப்புவாங்க. அங்க இருந்து கலெக்டர் ஆபீஸ் வருமா, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து தாலுக்கா ஆபீஸ் வருமா, தாலுக்கா ஆபீஸ்ல இருந்து எங்கிட்ட வந்தோன்னே நாங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி என்ன பண்றதுன்னு பாக்குறோம். சரிதானே? ரைட்டு. அர்ரா காளியப்பா உன் கம்ப்ளைண்ட் எழுதியாச்சு, போயிட்டு வா. உனக்கு என்னம்மா பிரச்சனை சொல்லு. என்னங்க இப்படி ஆயிட்டீங்க? நீயா? ஐயோ மன்னிச்சிரு. நீ வாங்கடா வாங்கடா. எப்படா இருக்கீங்க? என்னடி தலையில என்ன கூட தேய்க்காம இருக்க? என்ன பண்ற? சரி எப்படி இருக்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். நீங்க தான் இப்படி ஆயிட்டீங்க. டேய் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறீங்களடா? ஒழுங்கா படிக்கணும். என்ன வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு. முதல்ல சாப்பிடுங்க. வரமாட்டேண்ணா.
சாப்பிட்டீங்களாடா? வேலை வேலை வேலை. வை வை வை. என்ன கொண்டு வந்திருக்க? உங்களுக்கு பிடிக்குமேனு தலைக்கறி குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. தலைக்கறியா? வை வை வை, நிறைய வை. தலைக்கறி சாப்பிட்றீங்களாடா? ராமசாமி தலையை எடுத்துட்டேயா, என்ன கைது பண்ணுங்க. பார்த்தீங்களா கோபால் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு? நம்பவே முடியலங்க. என்னையா? யோ என்னையா அது? அது ஒன்றும் இல்லை சார், அது ஒரு கொலைக்கேஸ் சார். எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சார்? என்ன கோபால் இப்படி பண்ணிட்டார் சார்? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போல வந்தேன். இந்த வருஷம் ஜனாதிபதி அவார்டு கொடுக்குற விஷயமா கலெக்டருங்க வரணுங்கிறாரு. என்ன பண்ணலாம் சார்? கலெக்டரை வர சொல்லுங்க சார். ஊர் இப்படி இருக்கும்போது அவர் வர சொல்லி என்ன பண்ண போறீங்க? இல்லை சார், கெட்டுப்போன ஊரை மாத்துறதுக்கு இது ஒன்று தான் சார் வழி. அவரை வர சொல்லுங்க சார், நாங்கள் ஊர் மக்கள்கிட்ட பேசிக்கிறோம். எந்த பிரச்சனையும் வராது சார். இந்த வருஷமும் எங்கள் ஊருக்கு தான் ஜனாதிபதி அவார்டு கிடைக்கணும் சார். ஏற்கனவே வாங்கின அவார்டை எவன் தூக்கினானே தெரியல. அந்த திருட்டு பையன் எங்கே இருக்கானே தெரியலையே. இன்னைக்கு என்ன புலோகலாம் பாஸ்? அது ப்ரோக்ராம் பாஸ். சாரி பாஸ். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊரில் தான் எல்லாத்தையும் திருடிட்டுமே, வேற என்ன இருக்கு? பக்கத்து ஊர் போனா ஒரு கை பார்க்கலாம் பாஸ். அந்த ஃப்ளவர் கிராமே வச்சுங்க. நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? நீங்க பாட்டுக்கு கலெக்டரை வர சொல்லிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? ஊர்க்காரங்கிட்ட பேசுவோம். ஊர் இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம சொன்னா கேட்பாங்களா? கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஊர் இப்படியானது காரணம் நம்ம தானே. ஏதோ ஒரு சின்னதாக கேஸை பிடிச்சி ஸ்டேஷனை தக்க வைக்கலாம்னு நினச்சி செஞ்சோம். ஊர் மக்கள்கிட்ட நம்ம செஞ்ச தப்பெல்லாம் எடுத்து சொல்லுவோம். நம்ம ஆரம்பித்து வச்ச பிரச்சனை நம்மளே முடிச்சிருவோம். என்ன நடந்தாலும் சரி, நாம் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஏட்டையா, நம்மளை அடிச்சே கொண்டு போடுவானுங்க. அப்படி அதுதான் நடக்கணும்னா நடக்கட்டும். நாம செஞ்ச தப்புக்கு அதுவே பிராயசித்தமா இருக்கும். என்ன ஏட்டையா, எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு வரைக்க பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அவனுக்கு 1008 வேலை இருக்குல்ல. உங்கள்கிட்ட நாங்கள் விளையாண்டுட்டு இருக்க முடியாது. இப்போ இங்கே ஊர் மக்கள்லாம் கூடி இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இப்படியே நிலைக்கணும். ஏற்கனவே என் பொருளை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதை கண்டுபிடிக்க காணோம். நிலைக்கணும் தொலைக்கணும்ட்டு. கொஞ்சம் பொரியா. நம்ம ஊர் இவ்வளவு மோசமானதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை. நாங்க தான். சரி, அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம். அப்ப ஏட்டி அவ தூக்குல போட்டுருவோம். சரியான தீர்ப்பு தான். பாத்தியாப்பா? மறுபடியும் நம்ம ஊர் நல்ல ஊரா மாறணும். அது உங்க கையில தான் இருக்கு. அப்ப பிரசிடென்ட்டை நீங்க தான் குத்துனீங்களா? அது நாங்க இல்லப்பா. ஊருக்குள்ள திருநது நீங்க தானா? இல்லப்பா. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்க நாங்க தான் காரணம். ஏட்டையா, ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நாங்க இல்ல ஆனா நாங்க தான் என்ன ரொம்ப தியாகி ஆயிரதானப்போ? நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நாங்க தான் தப்பு பண்ணோம்.
சரியா உங்க பிரச்சனை எல்லாம் விடுங்க. எங்களை என்னத்துக்கு வர சொன்னீங்க அதை சொல்லுங்க முதல்ல. யோ நிறுத்துங்கயா. இந்த வருஷமும் சிறந்த கிராமம்னு ஜனாதிபதி அவார்டு கொடுக்குற விஷயமா கலெக்டர் நம்ம ஊருக்கு வராரு. அவர் வந்துட்டு போற வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா அது நமக்கு நல்லது. இதுதான் நம்ம ஊர் பழையபடி ஆறதுக்கு கடைசி வாய்ப்பு. என்ன சொல்றீங்க? வாங்க வாங்க. விட்டு போவே மாட்டான். குட் மார்னிங் சார். என்னையா ஒரு வழியா ஊர்காரன்ட்ட பேசி சமாதானம் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆமா சார், ஒரு பிரச்சனையும் வராது, நல்லபடியா முடிஞ்சிடும். பாப்போம். என்னண்ணே மணி 9 இன்னும் காணோம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம். வருவாரா? 9 மணிக்கு வரேன்னாரு. 9:30 ஆச்சு. டிராஃபிக்கா இருக்கும், வந்துருவாரு. கண்டிப்பா வந்துருவாரு ரேட்டியா. வந்துருவாரு சார். ஐயோ சார் ஓடி வா. கலெக்டர் ஐயா கடத்திட்டாங்க சார். கலெக்டர் கடத்திட்டாங்க? ஆமா சார். எப்படியாவது அவர் காப்பாத்துங்க சார். எங்க? ஊர் எல்லையில வச்சு தூக்கிட்டாங்க சார். நல்ல ஒரு நம்பிதான் சார் இந்த ஊருக்கு வந்தோம். எப்படியாவது கலெக்டரை காப்பாத்துங்க சார். சம்பந்தமே கிடையாது. ஓடு ஓடு சிக்கிராத ஓடு ஓடிட்டாரு. ஒருத்தர் இருக்கக்கூடாது. அட்டாக் பண்ண எல்லாத்தையும். சார் நாங்க ஒன்றும் தப்பு பண்ணல. அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். சார் ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது சார். கலெக்டர் நான் கடத்துறேன் சார். நான் தான் கைப்பட காப்பாற்ற கூட தரேன்னு சொல்றேன். ஏய் இப்படியா அடிக்க. ஏய் யாரு? ஏய் சார் எதுக்கு அந்த பிரசிடென்ட் கேட்டு பாருங்க சார். அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு சார். சார் என் வேட்டி யார் சார் ஊருது? சார் என் வேட்டி ஊருது சார். என் வேட்டி நீங்க நல்லா இந்த கடத்தலில் ஈடுபட்டோர் அதே கிராமத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று சந்தேகித்த காவல்துறையினர் ஊர் மக்கள் மீது தடியடி நடத்தினர். ஊர் தலைவர் உள்ளிட்ட பலரை கைது செய்து விசாரித்தும் வருகிறார்கள். மேலும் வன்முறை சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க பொற்பந்தல் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒண்ணுமே புரியலையேப்பா. பப்ளிக் சர்வெண்ட்டை கடத்துனது பிக் மிஸ்டேக். ஜனாதிபதி அவார்டு வாங்கின ஊர்ல எப்படி நடக்குது? பொற்பந்தல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் தீவிரமாக தேடியும் கலெக்டர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆதலால் தற்பொழுது பொற்பந்தல் கிராமத்தை ராணுவம் தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. अकेले किधर जा रहे तू? बोल। पुलिस स्टेशन। क्या? पुलिस स्टेशन गोइंग सर. पुलिस स्टेशन. ट्रू सर ट्रू. चल चल. थैंक यू. चल चल.
me. Adis! Attention! Adis! Attention! ऐसा नहीं चलेगा। डिफेंस का काम पक्का होना चाहिए। மாத்தினா நம்ம 4 பேரை தான் மாத்திருப்பாங்க. நம்ம ஒரு ஊரையே மாத்திட்டோமே.